Hi, welcome to channel Sarah Creations. இன்னைக்கு வந்து எபிசோட் 2 ஆஃப் டைரிஸ் ஆஃப் 2025. எஸ் 2025ஓட டைரிஸு. இந்த எவ்ரி இயர் வந்து நம்ம இயர் ஆட் அப் ஆகும்போதும் நம்மளுடைய வயது கூடும் போனால் வயதொன்று போகும். ஸோ இப்போ பெரியவங்களோட நம்ம வாழறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு ஹேப்பனிங்க்கும் ஒவ்வொரு பாட்டு வரும். அதுவும் எங்கள் அம்மாவுக்கு வந்து பழைய பாட்டாக வந்துனே இருக்கும். தட் இஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் வாட் தே ஹேட் பிகாஸ் ரிப்பீட்டட் லிசனிங் அண்ட் வித் கான்சன்ட்ரேஷன். அது நான் இப்போ ஃபீல் பண்ணுறது என்னென்னா தத்துவ பாடல் இப்போ யாருக்குமே கிடையாது. அது சும்மா ஜஸ்ட் லைக் தட் பண்ணுறாங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நாங்கள் வந்து பேச போகிறது வந்து ஏஜ் ரிலேட்டடாக என்னென்னலாம் நம்மளுடைய ஏஜை வந்து தெரியாமல் வச்சுக்கணும். ஸோ எவ்ரிபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து எவ்வளோதான் ஏஜ் ஆட் ஆனாலும் மைண்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் என்னன்றது வந்து ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. ஒரு சின்ன சாக்லேட்டு பிடிக்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து சாக்லேட் சாப்பிடணுன்னா அது பிடிச்சி தான் இருக்கும். அது ஒரு ஏக்கமாக அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு த ஆப்போசிட் சைட் விச் தே ஆர் ஃபேஸிங் வந்து தே மைட் ஃபீல் தட் தே ஆர் ஏஜ்ட். ஏன்னா நம்ம மூஞ்ச நம்ம என்றைக்குமே கண்ணாடியே இல்லைன்னா பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அதர்ஸ் கேன் ஒன்லி சி போத் இன் ஃபேஸ் ஆஸ் வெல் அஸ் இன் யுவர் கேரக்டர் ஆர் யுவர் பிஹேவியர். கேரக்டரை விட பிஹேவியர். ஏன்னா மறதி வரலாம், தென் வந்து நடக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாகலாம், அப்புறம் எஃபெக்ட். ஸோ இதை பற்றி தான் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறாங்க. என்ன வந்து எப்படி அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து க்ரோத் எப்படி இருந்தது, இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்தது, ஹவு ஷீ சஸ்டெய்னிங்கு, மற்றதெல்லாம் எப்படி மற்றவங்களை பொறுத்தவரையிலும் என்ன மாதிரி நம்ம இருக்கோம், என்ன மாதிரி என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ லெட் இட் பி என்ன சொல்கிறது, ஒரு சிட் மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தாட் ப்ரொவோக்கிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமஸ்காரம், நான் சொன்னலதா ஸ்ரீராமன். சௌமினி, நீ வந்து நான் क्वेश्चन கேட்கட்டுமா? ஆமா, என்னோட டிராவல் வந்து இப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நீ क्वेश्चन வெரைட்டி, அதுக்கான ஆன்சர் கிறிஸ்பா முடிஞ்சா ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜை பற்றி நம்ம பேசுறதுனால யூ ஹேவ் சீன் மெனி ஜென்ரேஷன்ஸ். மெனினா என்ன, எல்லா ஏஜ்லையுமே பார்த்துருக்கேன், மினிமம் 4 ஜென்ரேஷன். ஆமாம். ஸோ அதுலேருந்து வந்து ஒரு பாயிண்ட் ஓகே இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா ஜென்ரேஷன்லேயும் நீ சொல்லலாம், அது ப்ராப்ளமே இல்லை. ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, ஈவன் டில் திஸ் ஜென்ரேஷன் யூ கேன் ஷேர். ஸோ அப்படின்னா என்ன சொல்லுவேன்? அப்படின்னு நீ உங்க அம்மா கிட்டேருந்து ஆரம்பிச்சுக்கோ, இல்ல உங்க பாட்டி கிட்டேருந்து ஆரம்பிச்சு. சரி, நான் வந்து என்ன பாட்டி கிட்ட எல்லாம் நான் வளரலம்மா, எங்க அம்மா கிட்ட தான் வளர்ந்தேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு அம்மா எல்லாம் இல்லை, அதனால எங்க அம்மா பார்த்து நான் வளர்ந்தேன். எங்க அம்மா கிட்ட இருக்கிற பாசிட்டிவும் நான் ஈவன் டுடே ஐ எம் ஃபாலோயிங். எங்க அம்மா கிட்ட பாசிட்டிவ்னு பார்த்தேன்னா காசிப் கிடையாது, பொறாமை கிடையாது, அடுத்தவங்க கேள்வி இவ்வளோ இருக்கே நம்ம கேள்வி இல்லையேன்னு எந்த நாளும் நினைச்சது கிடையாது. அவங்க வந்து ஸ்வீட்டை ஃபாஸ்டா பண்ணுவாங்க, நோ மினிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்க அம்மா நோ மினிட்னா அதே நோ, ஏன்னா அதுக்கும் கீழே பண்ண முடியாது, அதே நோ மினிட் ஐ எம் ஃபாலோயிங். தீஸ் ஆர் ஆல் த பாசிட்டிவ் திங்ஸ் ஐ எம் கேரிங் ஃப்ரம் மை மாம். நெகட்டிவ் நினைச்சா எனக்கு சின்ன வயசுல பர்த்டேவே செஞ்சது. ஆமா, எனக்கு அது வந்து ரொம்ப ஏக்கம். அது வந்து ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க? ஏன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா she loves herself. அதுக்கு அந்த அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. அதாவது நான் எனக்கு பிடிக்கும்ன்றதுக்கு ஒரு ஏஜ் அப்புறம் தான், அதுவும் ஏஜ் தான், அதுவும் ஏஜ் தான், ரைட். எனக்கு அப்ப கிடையாது. எனக்கு பர்த்டே வந்து 2மா, ஏன்னா அப்பெல்லாம் டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் எல்லாம் கிடையாது. அதனால வந்து எனக்கு எப்ப பண்ணேன்னு எனக்கே தெரியாது. ஆனா மார்கழி மாசம் அமாவாசை அன்னைக்கு மூலா நட்சத்திரம் அவ்வளவுதான் தெரியும். அதனால மார்கழி மாசம்னா மார்கழி திருப்பாவையெல்லாம் ரேடியோல வரும், அதை வச்சு இந்த மாசம் நமக்கு பிறந்த நாள். ஒரு தடவை கூட எனக்கு பர்த்டே பண்ணதில்லை. அது எங்க அம்மா அப்பா மேல ரொம்ப கோபம். அப்ப நீ அதுக்கு என்ன கரெக்ஷன் பண்ண? என்ன கரெக்ஷன்? நான் ஒன்னும் கரெக்ட் பண்ணிக்கல. இல்லம்மா, நீ பேரண்டா இருக்கும்போது அதை கரெக்ஷன் பண்ணணும்ல. இல்ல, இதே முதல்ல இந்த இடத்துல எங்க ஹஸ்பண்ட் நான் சொல்லணும், அப்புறம் நான் மதர் ரோலுக்கு வரேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர் உனக்கு பிறந்த நாள்
சாரி வாங்கி கொடுத்தாரு. ஆமாம்மா. அது வந்து அப்படியே என்னை ஹெவனுக்கு தூக்கின்னு போச்சு. Okay, so- ஓ இப்படி கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ண, அதெல்லாம் மறந்து போச்சு. அந்த ஏக்கம் எல்லாம் போயிருது. அப்புறம் என்னோட 2 பசங்களுக்கும் நான் பர்த்டேக்கு, இவனுக்கு பர்த்டேக்கு அவனுக்கு வாங்குவேன், அவனோட பர்த்டேக்கு 2 பேருக்கும் வாங்கி செலிப்ரேஷன் நல்ல ஒரு ஒரு மனசுல நிக்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். என் பையனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அவன் பர்த்டேன்னா முருகனுக்கு அபிஷேகம் பண்றதுன்னா ஓகே. சோ அதெல்லாம் நீ வந்து அப்படி பண்ண. சோ ஈவன் டுடே நெகட்டிவ் வந்து இங்க காம்பன்சேட் பண்ண. ஓகே, அது வாட் எல்ஸ் யூ வாண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, சோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்து ஒரு ஐ அம் கேரிங். சோ உனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு இது வந்து கேரி ஆன் பண்ணிக்கணும். நம்ம கேரக்டர் என்ன வந்து த்ரூ அவுட் த ஏஜ் வந்து நீ மாறாம வச்சிருக்க. ஏன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாது, அடுத்தவனுக்கு தான் நம்மளோட ஏஜ் தெரியும். பிகாஸ் காட் ஹஸ் கிவன் ஐஸ் டு see only others, not us. மிரர் இல்ல கண்டுபிடிக்கலன்னா நம்ம யாரு, நம்ம எப்படி இருப்போம்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் வந்து கடவுள் படைத்தது. ஆனா அதுல வந்து பொறாமை மட்டும்தான் நிறைய இருக்கு அடுத்தவனை பார்த்து. ஸோ நீ வந்து ஒரு ஸ்ட்ரிங் லைன், ஒரு லைன் வரைஞ்சிருக்க அப்படின்னா சின்ன வயசுலன்னா ஓகே, நீ லைஃபை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கூட சொல்லலாம். அது வந்து என்ன இது வரைக்கும் மெயின்டைன் பண்ற? ஐ மெயின்டைன் டு கீப் தி ஹவுஸ் க்ளீன். ஓகே, சோ யூ காட் அட்மையர்ட் ஃப்ரம் அதர்ஸ். அப்சல்யூட்லி. என்னுடைய வெரி க்ளோஸ் வாட் டு சே ஆண்டி, அவங்க வந்து ஷீ இஸ் எ ஆபீஸ் கோயர், ஒர்க்கிங் உமன். அவங்க வந்து சின்ன இப்ப எல்லாரும் வேக்யூம் கிளீனர், அது ஆளு தோல், அப்பெல்லாம் அது கிடையாது. சேலஞ்சிங் ஜாப். அட் த சேம் டைம் வீட்டில் வந்து அவங்களுக்கு கோஆபரேட்டிவ் ஃபேமிலி கிடையாது, ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் தான். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல். பட் அவங்க வந்து வீடை வச்சிருப்பாங்க பாருங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போகணுன்னா ஒரு ஆசை, ஓ இப்படி கூட வீடு வச்சுக்கலாமா. அதாவது ரொம்ப லக்ஸூரியஸ் திங்ஸ் இருக்காது, இருக்கிறத அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க. இயர்ஸ் டுகெதர் புதுசா இருக்கும். அவங்கள பார்த்து கிளீனினஸ்னா இப்படி வச்சுக்கணும்னு கத்துட்டேன். ரெண்டாவது when I go to office, அப்ப வந்து அங்க போயிட்டு ஒரு few friends are there, அவங்கள பார்த்து எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு, அதாவது சாரி செலெக்ஷன், அதாவது குவாலிட்டியா வாங்கினா இட் வில் கம் ஃபார் எ லாங் டைம். அந்த சைக்காலஜி வந்தது ஒரு பர்டிகுலர் பர்சன் கூட மூவ் ஆன பிறகுதான். ஸோ என்னுடைய டேஸ்டே சேஞ்ச் ஆச்சு அவங்க கூட சேர்ந்து. அதுக்கு பிறகு எப்படி மூவ் பண்ணணும், அதாவது சில்லியா இருக்க கூடாது, அந்த பின்னாடி பேசுறது இருக்க கூடாது. அத உங்க அம்மா கிட்ட என்ன வந்துருச்சு. இது வந்து இது கத்துக்கிறது, அங்க போயிட்டு எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கத்துட்டு, எப்படி என்ஜாய் பண்ணணும், எப்படி என்ஜாய் மீன்ஸ் தப்பா இல்லாம எப்படி வந்து லிமிட்டடா இது பண்ணிட்டு ஜாலியா இருக்கணும் அப்படின்றது அவங்க கையில இருந்து. ஓகே, இப்ப எங்க கையில இருந்து என்ன கத்துனுக்க? ஒவ்வொரு ஜெனரேஷன். சோ நீ வந்து முடிச்சிட்டேன்னா ஒவ்வொரு ஏஜ்ல நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? உனக்கு என்ன வரல, எங்க ஏஜ்ல இருந்து என்ன வரல? புரியல, கொஸ்டின் புரியல. இப்போ எங்க ஜெனரேஷன்ல நீ பாக்குற, எங்க ஜெனரேஷன் கிட்ட நீ கத்துக்கணும்னு நினைக்கலாம், கத்துக்க கூடாதுன்னு நினைக்கலாம். ஆமா, அது என்ன? உங்களை பார்த்து கத்துக்க கூடாதுன்னு, எனக்கு கத்துக்க கூடாதுன்னு என்ன பாசம் 2 கண்ணையும் மறைக்க இல்லமா ஜெனரேஷன். ஐ டோன்ட் சே எனிதிங். என்னோட 2 பசங்களும் சமுத்து பசங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் எதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன்? உங்ககிட்ட இருந்து எதை கத்துக்கணும்? நான் நீங்க கத்துன கம்ப்யூட்டர் நான் கத்துட்டேன். ஆமா, எனக்கு என்ன வேணுமோ அதை கத்துட்டேன். யூடியூப்ல உன்னுடைய சப்போர்ட் இல்லாம நானே பப்ளிஷ் பண்றேன். அதனால உங்ககிட்ட கத்துக்கணும்ன்றது கேரக்டரா, என்னோட இண்டிவிஜுவல் கேரக்டர். as I told you yesterday, learning see ஜர்னில இப்படி இருக்க கூடாது, இவ வந்து நிறைய வாங்கி தர அந்த மாதிரி சொல்றேன். நான் I don't find any negative points in you as well as Vijay. சரி, ஓகே. அதுவும் வந்து I am happy with you both. ஐயோ அம்மா, நான் தான் சொல்றேன்னா எங்க அம்மாக்கு வந்து எங்களை அட்மையர் பண்ற அளவுக்கு எங்க கிட்ட கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு இல்லன்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே. லைட்டர் you both are struggling with the children and making them. So என்ன பொறுத்த வரைக்கும் நானும் வந்து டபுள் டிஜிட்ல இருக்கிறதுனால ஏஜ்ல நானும் வந்து சிலது வந்து which I want to carry out and I want to stop அப்படின்றது நானும் என்னோடதை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்களது எதனா இருந்தால்
நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு எங்கள் அம்மா மாதிரி வேலையே வாங்காமல் இருக்கணுன்றதெல்லாம் எனக்கு வந்து கிடையாது. ஆனால் அந்த பருப்பு வேகலையே, அந்த பருப்பு சுத்தமாக வேகாது. பட் எஸ் யூ வில் கெட் இன் ஒன் டைம். ஏன்னா எங்கள் அம்மா என்னைக்கு இது நாள் வரைக்கும் இதை பண்ணுன்னு சொன்னது கிடையாது. எங்கள் அம்மா வந்து கஷ்டப்படுறாங்கன்னா நானே பண்ணிவிடுவேன். ஆனால் அது எங்கள் பசங்க கிட்டெல்லாம் ஒன்றுமே வேலை வாங்கலை. தண்ணி பிடிச்சி நம்ம தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் அது ஜென்ரேஷன் ப்ராப்ளம், நாட் அவர் ப்ராப்ளம். என்னன்னா இந்த ஏஜ் ரிலேட்டட் பீப்புளோட மூவ் ஆகிறது வந்து இந்த எங்கள் ஜென்ரேஷனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அபவும் கஷ்டமாக இருக்குது, பிலோவும் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் எல்லாருக்குமே நம்ம தான் வேலை இருக்கு, கீழே இருக்கிறதுக்கு தான். ஆமாம், இவங்களானா கொஞ்சம் வேலை பண்ணுறாங்க, அவங்க வேலையே பண்ணுறது இல்லை. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸு ஆஸ் சில்ட்ரன் வந்து எனக்கு வந்து ஓகே, ஓரளவுக்கு வந்து எங்கள் அம்மா எங்களை நல்லா சப்போர்ட்டிவாக வளர்த்தாங்க. அவங்க சைல்டுஹுட் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு எங்கள் சைல்டுஹுட்டுக்கு வந்து நல்லா தான் வந்து கொடுத்தாங்க. அது அடுத்த எபிசோட் ஆஃப் மை பிரதர் அவனே ரீப்ளே பண்ணிப்பான், அவன் எப்படி இருக்கான்னு தெரியாது. பட் டு மீ ஐ ஹேட் அ குட் சைல்டுஹுட். எனக்கு ஒன்றும் பெரிய வாண்ட்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா பர்த்டே ஏன் பண்ணுறாங்கன்னு கூட சிலப்போ தோணும், எனக்கெல்லாம் பண்ணணும்லாம் கிடையாது. பட் ஆனா எங்க அம்மா சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருந்து நான் கத்துனது 2 பேருக்கும் ட்ரெஸ் வாங்குவாங்க. உனக்கு என்ன வேணுமோ அது வாங்குவாங்க, எனக்கு சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குவாங்க. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி ஐ லேர்ன் ஃப்ரம் மை மாம் அண்ட் ஐ எம் இம்ப்ளிமெண்டிங் ஃபார் மை கிட்ஸ். நான் 2 பேருக்குமே ட்ரெஸ் வாங்குவேன், 2 பர்த்டே 2 பேருக்குமே அவங்க சாய்ஸ்க்கு தான் வாங்குவேன். எதுவுமே கம்பல் பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மா. எங்களை கூப்பிட்டு போய் தான் வாங்குவாங்க, வாங்கினா ஃபேமிலியோட போய் தான் வாங்குவாங்க. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் லெசன் ஐ லேர்ன் டு பிரிங் அவுட் அ ஃபேமிலி ஹார்மனி. ஸோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் உங்கள் பேரண்ட்கிட்டே லேர்ன் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அதே தான் என் பசங்களுக்கும் நான் வந்து சொல்லித்தரேன். சினிமா கூட நாங்கள் போக மாட்டோம், வெளில எங்கள் அப்பா இல்லாமல் போக மாட்டோம். ஆனால் நாங்கள் மட்டும் 3 பேர் போகிறோம். பிகாஸ் எங்கள் ஹஸ்பண்டு கொஞ்சம் வந்து வேலை விஷயமான்றதுனால. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை மதர். ஏஜ் வந்து எப்போவுமே மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஏஜில் ஒவ்வொரு மாதிரி நம்ம என்கேஜ் பண்ணிப்போம், ஒவ்வொரு லேர்னிங் ஆட் ஆன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வாட் இஸ் த லேர்னிங் வாட் யூ கேன் கெட் ஃப்ரம் திஸ் ஏஜ் டியூரிங் திஸ் ரிட்டையர்டு லைஃப்ன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பாய்.